இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் இதோ வருகின்றது. வணக்கம். பாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மூணுக்கு நடா மூணவர்களுக்கு நேற்று பாமுகம் ஜெமந்திரியாண்டு. இன்றைய பாமுக பொருட்கள் வியாழக்கிழமைக்குரியது 3087 ஆக்கமாம். ஓடை 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 மழை வெள்ளத்தினால் நீரோடைகளெல்லாம் தண்ணீர் தூங்கியபடி நிற்கும். அதில் கணக்க பதங்கள் இருக்குது. நீரோடை என்று சொன்ன உடனே ஆறண்டு இருக்குது. ஆறண்டுன்னு சொல்லலாம், குளம் சொல்லலாம். அதில் அந்த ஓடைகளில் தண்ணீர் எல்லாம் தேங்கி நிற்குமா, தேங்கி நிற்கும் மழை பெய்தால். ஓடை ஓடை குண்டுமணி குப்பையிலே கிடந்தாலும் குணம் பெறும் ஒரு நாளும் மாறாது. குணம் என்றொரு பதம் இருக்கின்றது. ஓடையோட யானையின் தலையில் நெற்றி பட்டம் கட்டி பெரேராவுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். பவனிக்காக கொண்டு வருவார்கள். நெற்றி யானைன்ற ஒரு பதம் இருக்குது. யானையில் இந்த கட்டுற நெற்றியில் கட்டுற அந்த பட்டத்துக்கு நெற்றி பட்டத்துக்கும் பல பதம் இருக்கின்றது. ஓடையண்டு ஓடை ஓடை படற்கொடியாக பூசணி தற்போது நிறைய தோட்டங்களில் படர்ந்து கிடக்கின்றது. இப்போ முடிஞ்சது. ஆனால் நிறைய கிடக்குது, காயோடையும் கிடக்குது. இப்போவும் இருக்குது. இப்போ மழை பெய்தோடைய இப்போ அது இந்த காலம் சீசன் என்ன படருடியாக படகு மரங்கள் சில நேரம் பூசணி மற்ற நீட்டு பூசணி சுரக்காதுகளெல்லாம் அந்த படருடியாக நிலத்தில் வளரும். ஓடை ஓடை மலை வழியாக நீரோடை நீந்தி விளையாட விருப்பம் உண்டு. அந்த மலையிலிருந்து விழுகிற அந்த அருவியில் இருக்கிற நீரோடையில் குற்றாலத்துக்கு போனால் அப்படியே குளிக்கலாம், நீரோடையில் குளிக்கலாம். ஓடை ஓடை அகழியில் நீர் தாங்கி நிறைந்திருக்கும், குளித்து வாழ்வார். அகழியன்னு ஒரு பதம் இருக்கின்ற அகழியாக அந்த தண்ணீரை தேங்கி நிற்கிற நீர் ஓடை அண்ணில் நீர் மலையிலால் விழுந்து நிற்கிற எல்லாத்தையும் சொல்லுகிறார். ஆறு குளம் மற்றது அகழி எல்லாம் பதம் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். கலைவாணி. இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லத்தவன் லண்டனிலிருந்து. பொருச்சொல் 831. ஓடை ஓடை சிறிய ஓடைகள், வீட்டுக்கு இடையிலே சிறிய ஓடைகள் இருந்தால் நாம் அதனால் சென்று விளையாடுவோம். அந்த ஓடைகளிலிருந்து மறைந்திருப்போம். அதாவது ஒளித்து பிடித்து விளையாடும் போது ஓடைகளில் ஒளித்து விடுவோம். அதே போல் அந்த ஓடைகளுக்குள்ளால் நாய் பூனைகள் கூட பக்கத்தை விட்டு மிருகங்கள் எமது வீடுகளுக்கு வந்துவிடும். அந்த ஓடை வழியாக சின்ன ஆட்டுக்குட்டி, சின்ன கண்டுக்குட்டி, நாய் எல்லாம் வருவது வழக்கம். ஓடை ஓடை நீரோடை என்ற ஒன்று இருக்கிறது. நீர் ஓடை பக்கத்தால் போகும்போது குளிர்ந்த காற்றாக இருக்கும். ஆனால் வெயில் காலங்களில் அந்த நீரோடை சுவாத்தியத்துக்கு ஏற்றதாக இருக்கும். ஓடை குணம் அகழி படர் கொடி யானை நெற்றிப்பட்டம் இவற்றை அகராதி சொல்லாக கொண்டு வருகிறது. பெரிய அகழிகள், அதாவது பெரிய ஆழமான தண்ணி உள்ள இடங்களை அகழி என்பார்கள். அந்த அகழிகள் பக்கத்தில் மறைந்திருந்து கூட போராளிகள், இராணுவத்தினர் மக்களை பிடித்தார்கள் என்றால் அவர்களை விசாரிப்பதற்காக பிடித்திருப்பார்கள். படர்கொடி படர்ந்து செல்லும் கொடி வகைகள் எல்லாம் படர்கொடியாக இருக்கும். மரக்கறி வகையில் பாவக்காய், பைத்தங்காய் கொடிகள் படர்வது வழக்கம். அதே போல் பூசணி கொடி நிலத்தில் படரும். அதே போல் பூங்கொடிகள், மல்லிகை கொடி, பல கொடிகள் எல்லாம் படற்கொடியாக இருக்கிற தாவரங்களாக இருக்கிறார். யானைக்கு நெற்றி பட்டம் கட்டி அந்த கோயில் யானைகளுக்கெல்லாம் மேலே ஆடை அணிந்து நெற்றியிலே பட்டங்கள் எல்லாம் கட்டி அணிவகுத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அதன் கொட்டாவி வருவான். இனிய காலை வணக்கம் மணி. எப்படி நலமா இருக்கிறீங்களா? பசியோ நித்திரையோ தெரியா. சரி, பாருங்கள். இனிய காலை வணக்கம் மணி. பாமுக உறவுகளுக்கும் திருநலா மோனவர்களுக்கும் அன்பான வணக்கம்.
பாமுக பொறிச்சொல் என்று ஓடையோடை என்னுடைய பொறிச்சொல் ஓடை என்று 1001 ஆகிறது. கோடை இது ஒரு வகை மரம், செடி, மற்றது மலைவழி, நீர்நிலை, அகழி என்ற பல சொற்களை கொண்டு வருகின்றது. நீரோடை ஆற்றிலிருந்து பிரிந்து நீரெழும் பகுதி, நீரோடும் பகுதி நீரோடை என்று சொல்வோம். இந்த நீரோடைகளில் தான் விலங்கினங்கள் நீரருந்தி களைப்பாரும். அகழி பண்டைய காலங்களில் அரசர்கள் தங்கள் கோட்டைகள், அரண்மனைகளை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க அதுகளை சுற்றி அகழி ஒரு அரண் மாதிரி ஒன்று அமைத்திருப்பார்கள். வெட்டி அதில் நீர் இருக்கும். அப்ப எதிரிகள் வந்து தாக்கக்கூடாத மாதிரியாக அந்த அகழிகள் இருக்கும். மற்றது இந்த ஆறுகளை சுற்றி இருக்கின்ற ஒரு வகை செடி என்று சொல்லப்படுகிறது. ஆற்றங்கரைகளிலே சிறு சிறு படர்கொடிகளாக இருக்கும் செடிகள், அதுகளை கூறுகின்றார்கள். மலைவழி பாதையில் பயணம் செல்லும் போது மிகவும் பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்கும். அந்த ஆறுகள் ஓடுவது அதெல்லாம் பார்க்க அழகாகவும் இருக்கும். ஆனால் மிகவும் கவனமாக நாங்கள் அந்த பாதைகளிலே, மலைவழி பாதைகளில் பயணம் செய்ய வேண்டும். இவ்வளவுதான் மணி நான் எடுத்த ஊடை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. என்னது ஓடை? அதாவது நீர்கள் ஓட வழியாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். மற்றது பக்கத்து வீட்டுக்கு போகும்போது அது பொந்துன்றதும் ஓடை என்றும் அதையும் சொல்லுவார்கள். ஓடைக்குள்ளால அடுத்த வீட்டுக்கு போயிடுற பழக்கம் இலங்கையில் இருக்கும் போது இருந்தது. மற்றது கொடிகள் வளர்ற பயிர்களை ஓடி என்று கூறுவார்கள். இந்த 3 தான் எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம். எதை செய்யறது? பயிர்களா? கொடி அந்த கொடியா படரும் அதிகமா முல்லை, மல்லிகை, பயத்தை அப்படி அந்த கொடி. ஒரு வகை செடி என்றுதான் போட்டிருந்தது. ஒரு வகை செடி என்று ஒரு வகை மரமும் போட்டிருக்கு. அது என்ன மரம்னு பார்த்தா அது எனக்கு பெருசா அந்த மரம் என்ன மரம்னு தெரியல. ஒரு வகை செடியும் மட்டும் போட்டிருந்தது. அந்த அட்டங்கரைகளில அந்த புதர் மாதிரி வளர்ந்துருக்கும் தானே, அந்த செடிகளையும் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு வகை செடி கொடி என்று சொல்லி அதான் நம்ம எழுதியிருந்தது. இல்ல, அதான் ஒவ்வொரு அகராதி ஒவ்வொன்றா வச்சிருக்கோம். இதனால ஜெயமலருக்கு வர பிரச்சனை. ஜெயமலர் நாளைக்கு சில வேளை புதிய திட்டங்கள் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன்னு பார்க்கலாம். அதான் அப்ப யாழ்ப்பாணத்துல கந்தரோடு என்ன ஒரு இடம் இருக்கு. கந்தரோடு என்ன அந்த அகல் பழைய காலத்து சிற்பங்கள் அதுகள் இதில் எல்லாம் அகல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கணக்கு எடுத்திருக்கிறார் கந்தரோடு. நன்றி. இனியவர்களும் வரலாம், ஓடையன்னு ஓடி வரலாம். எழும்பியவர்கள் ஒரு முறை குட் மார்னிங் சொல்லலாம். நேரம் சரியாக 9 மணி. 10 மணிக்கு இப்போ முற்றத்து மலர்கள் சஃபீனா அவர்கள் கிண்ணியாவிலிருந்து வர கண்ணியை எடுத்துக்கொண்டு இந்த கன்னியாக்களுக்கு கன்ஃபியூஸ். 7 கிணறு கன்னியா, அடுத்து பக்கத்தில் உள்ளது கிண்ணியாவை தாண்டி தான் கன்னியாவுக்கு போகணும் போல இருக்குன்னு. ஏதோ ஒன்று கன்னியாவை தாண்டி கிண்ணியா பக்கத்துல தூரம் கிண்ணியாவை தாண்டி தான் கன்னியாவுக்கு போகணும் பக்கத்துல அது. ஆகவே அவர் வருகின்றார். நிறைய விஷயங்கள் அவர் பக்கமாக இருக்கின்றது. அடுத்து வருகின்றார். இத நேரம் குப்பையில குண்டுமணி கிடந்தாலும் மதன் என்ன சொல்லி குணத்துக்கு வருவாணி இல்ல மங்காதன்றது. குப்பையில குண்டுமணி இருந்தாலும் அது கலர்ஸ் வரையும் தந்த நிறத்தை மங்க விடாது. குண்டுமணி மங்காதன்னு சொல்ற. குப்பையில குண்டுமணி கிடந்தாலும் அது மங்காதன்னு சொல்லி வடிவா இருக்கும். இந்த குண்டுமணி பார்க்க நீங்க குணம் இல்ல, அழகாக இருக்கும். அங்க பொறுக்கி வச்சுக்கிறோம் நாங்கள். நீங்களும் செய்யறீங்களா? அப்பதான் கேட்க இல்லை. காட்டி சுயசிக்கு அனுப்பிட்டு அபிராமின்ற சமச்சியத்துக்கு. சரி சரி. அநேகமா இந்த குண்டுமணி அந்த நல்ல வடிவா அந்த ஒரு இது மாதிரி கவர் மாதிரி இருக்கும். அப்படியே வெட்டிச்சு இன்னும் அழகா அதை பாக்குறது அவரை மாதிரி. அப்ப அது வெட்டிச்சு அப்படி கோமாதியன் இடத்துல மாமா விட்ட போன நேரம் கிடந்தது. அது அதுக்கப்புறம் கீழே அப்படி கடற்கரை கொட்டிப்பட்டு கிடந்தது. பின்ன எடுத்துட்டு வந்து காடுகள்ல இருந்தா குழைக்கண்டு வர்றது. காடுகள் தான் மரங்கள் இருக்கும். குப்பையில வந்து கிடக்கு அது. இப்ப மரங்கள் குப்பையில மரம் இல்ல தாரு, குண்டுமணி மரம் ஒரு வித்தியாசம். அது இப்படி கூட்டி கீட்டி அப்படியே வர கிடக்குறது.
அப்போ அதை கண்டுகொள்ற இல்லாக்கள். ஆனா நாங்க அதை பயன்படுத்துறது அடுத்து நகைக்கடையில அதை நிர்வகிச்சு வச்சிருக்கிறாங்க. இல்ல நாங்க அதை பயன்படுத்துறது. அது பயன்படுத்துற அது வேற இன்னொன்றும் இருக்குது. அது குண்டுமணி அது மாதிரி களஞ்சியம் சொல்லுவாங்க. களஞ்சியம். அது வேற ஒன்று இருக்கு. நாங்க இப்ப இந்த சாமத்திய இதுகள்ல பிள்ளைகளுக்கு அதுகளில் வந்து இந்த இதுகள் வைப்போம் தானே, அரத்தி அதுகள், தேங்காய் பூ அதுகள், மற்றது இந்த களி புட்டு அதெல்லாம் வடிவா அப்படியே சுத்தி 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 கண்ணூர் விடாம இருக்கு. அந்த கருப்பு இருக்கு தானே, அதுக்கு அலங்காரமா வைக்கிறது. அது நாங்க பயன்படுத்துறது. பொம்மையல் செய்யக்கல. நாங்க அந்த திருநெல்வேலி ஃபார்ம்ஸ்குள்ள இருக்க பொம்மையல் செய்யக்கல அந்த கண்ணுகளுக்கு வைக்கிறது வைக்கிறாங்க வச்சுறாங்க. அப்ப அதே நாட்டை இருந்து வருஷமா அப்ப 12ஆம் ஆண்டு ஏதோ கொண்டு வந்தது அப்படி இருந்தது. அப்ப இங்கே 2 பேருக்கு விசேஷம் வரக்குள்ள தேடுனா கிடைக்க இல்லை. திரும்ப இன்னொன்று எதை தேடி போறேன்னு இருந்தது. அது அபிராமிக்கு தான் அமைப்பா இருந்தது. அனுப்பி விட்டுட்டேன். சரி, நான் வாணி இறங்கி போயிட்டு போயிட்டு ஓடி ஆகும் மசாஜிங் பண்ணிட்டு ஓடி வாங்க. நன்றி. உங்களுக்கு பதிலாக சாந்தினி வந்து நிற்கிறார். வாங்க, வணக்கம். இனி ஒத்தா காலை வணக்கம் வாணியக்கா. இணைந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்வோம் என்று இணைந்தேன் வாணியக்கா. ஓடை பற்றி இவர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். வேற ஓடை எனக்கு தெரியவில்லை. ஓடைக்குள்ள நனையமா கொக்கு நிக்கிறது. அந்த தண்ணியோடை நீரோடை ஏனென்று சொன்னால் அது வந்து அந்த ஓடை தண்ணி வந்து ஒரு கலங்கல் தன்மையா இருக்கும். அது அந்த தெளிவான தண்ணியா பெருசா இருக்காது. அதுக்கெல்லாம் மீன்கள் நிறைய ஓடுறது அந்த கலங்கன தண்ணிக்குள்ள. அப்ப ஒடுங்கிய பகுதியே ஓடைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன வணிக கூடுதலா இல்ல ஒடுங்கி ஓடையோ ஒடுங்கியதான் ஒழுங்க சின்ன அந்த இந்தியாவில எல்லாம் சில வீடுகளுக்கு போய்க்க வாணிக்கா சில வீடுகள் ஒரு முதல் அடுத்த ஒரு வீட்டின் சிவர் பின் சிவரோட அடுத்த வீட்டின் கதவு இருக்கு. என்ன அப்ப அந்த ஒரு பக்கத்தால அந்த வளைஞ்சு வந்த ஒரு சரிஞ்சு போற மாதிரிதான் போக வேண்டி இருக்கு சில வீடுகளுக்கு. அதான் சொன்னவர் ஓடைன்னு சொல்லி ஓடைக்கால போறது. அந்த ஓடைக்குள்ளால போய் அப்படியே போனீங்கன்னா அந்த வீடு அப்படின்னு சொல்றதானே. இப்போ ஒழுங்கை வேற ஓடை வேற நினைக்கிறேன் நானே. ஒழுங்க கொஞ்சம் பெருசா இருக்கும், இது ஒடுங்கி போயிருக்கும். ஆனா உண்மையில நீங்க சொல்ற இந்தியாவில் சில இடங்கள் வந்து உண்மையிலேயே கஷ்டமா இருந்தது. இப்படியே மனுஷர் வாழ இருந்தானேன்ட்டு. ஓமோ அது சில வேலை பாக்க இதா கிடக்குறது. என்ன இப்படி துக்கம் கொண்டு வந்து இப்படி வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன் தோன்றது எனக்கு. வீடு பிளாட்ஸுகள் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த ஒரு அதை சுத்தி ஒவ்வொரு ரூம் தான், ஒவ்வொரு ரூம். அப்போ அதுக்குள்ளதான் நாங்கள் அதை கொஞ்சம் தாங்களாக பிரிச்சு இங்கே கிச்சன், இதுக்குள்ள பிள்ளை அம்மா பிள்ளை எல்லாரும் அதுக்குள்ள உடுப்ப தெரியுது. ஒரு ரூமும் இல்லை அது உண்மையிலேயே. ஒரு எப்படி சொல்றேன்னு தெரியல அது அப்படி மாதிரி. அப்போ பார்த்தா அந்த அதை சுற்றி உள்ள அந்த 6 வீட்டுக்கும் ஒரு டாய்லெட் நடுவில் இருந்தது. இத பாக்க எங்கண்டியாக்க கொஞ்சம் விட்டு வீதி வசதியா இருக்கிற மாதிரி இலங்கையில. இலங்கையில் இப்படி இருக்குமே தெரியாது. குறைவு நானும் காணையில இப்படி இலங்கையில கண்டது குறை இருக்கு. சிலவள டாய்லெட் இல்லாம இருக்கிற வீடுகள் இருக்குதா. இப்படி வாழ்க்கை வாழை இல்லை தெரியல எனக்கு. ஆனா கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு. ஆனா சந்தோஷமா சிரிச்சபடியே தெரிவார்கள். என்ன நாங்க போன வீடு நல்ல துப்புரம் அழகா வச்சிருந்தார். அந்த ஒரு ரூம் தான் உடுப்பாடிக்கு அதுக்குள்ள சாமான் பெருசா வேண்டாயினம் பாக்குறீங்களா. நீங்க சாமான்கள் கணக்க வச்சிருக்கவே மாட்டோம். தேவைக்கு மட்டும்தான் சாமான். நாங்கள் இல்ல தேவையில்ல சாமான் இல்ல வீட்டுல நிறைய வச்சிருக்கோம். நாங்கள் அது தேவை வரும் அடுத்த வருஷம் தேவை வரும் அடுத்ததுக்கு தேவை வரும் இல்ல. நாங்க அடுக்கிறோம் சாமான்களை. அவை அப்படி அடுக்காயினம் இல்ல. இங்கேயும் கடைகள்லையும் அந்த சின்ன சின்ன பக்கத்தை வாங்குவார்கள். அன்றைக்கு தேவைக்கு மட்டும் வாங்குவார். நாங்க பெரிய கிலோ கணக்குல தேடி தெரிகிறது. அவரு கிராம் கணக்குலாம் சிலர் இங்க வாங்கி கொண்டு போவாரு. நான் யோசிக்கிறேன் இது காணுமான்ட்டு. நான் பழகிட்டு தான் தெரியல. அப்படி நல்லதானே அப்படி வாங்குறது. என்ன தேவையில்லாத சாமான் வாங்கி அடிக்கி வீடு முழுக்க சாமான் வச்சுக்கொண்டு துப்புரவாக்குறதும் கஷ்டம், இருக்கிறதும் கஷ்டம். இல்ல மற்றது நாங்க பாவிக்கிறது ஒரு 2 தான் இருக்கும். அதுல மற்றது எங்களுக்கு தெரியாம இருக்கும். நான் வாங்கினதுங்கண்டு வேற எங்க எது தேடி போனா அது இருக்கும். முன்னுக்கும் டேட் போனா டேட் போட்டு போற அறிகிறது. மற்ற அறகுறையில பக்க அப்படியே எங்கேயாவது கட்டி வச்சிருப்போம். இப்படி நிறைய உண்மையிலேயே. ஆனா இனி கொஞ்சம் கவனமா மக்கள் அப்படி வாங்குற அளவுக்கு நிலைமைகள் இனி வராது. இங்க பெங்களிடம் எல்லாம் விவசாயிகள் ஸ்ட்ரைக் பண்ணிடணும். அப்ப இனி எல்லா பொருட்களும் கூடும்.
ஏற்கனவே கூடி தான் கிடந்தது. வெளியேற போதே அப்போ அளவுக்கு வாங்க அளவுக்கு இல்லையே வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க, அவ்வளோதான். விலையில் ஏறிடுமோ, எல்லாம் ஏறிடும். கஷ்டம் நிலைமை. எல்லாம் இந்த இங்கிலாண்டா நடக்கும். அப்படி போகுது. அப்போ ஓடை ஒரு ஓடை நதி ஆகிறதுன்ற படம், நல்ல படம் பார்த்தது. ஓடை ஓடை படமா? இல்லை, ஒரு ஓடை நதி ஆகிறது, ரவுவரனும். ஒரு ஓடை நதி, நல்ல படம் அது. பழைய படமா? பழசு வரணும், எத்தனை வருஷம் இல்லை. உண்மையிலே இப்போ யோசிக்க அந்த பாட்டுகள்லேயே எவ்வளவு தகவல்கள் நாங்கள் அறிகிறோம், ஒவ்வொரு பாட்டுகள்லையும் அப்பத்திய காலங்களில் உண்மைதான், எவ்வளவு தகவல்கள் அறிகிறோம். இப்போ நதிகள்ல இருந்து, மரங்கள்ல இருந்து, உவமை, அந்த உவமைக்கு இப்போ உவமை சொற்கள் தான் போட்டு பாடல் எழுதுறது. இப்பத்திய பாட்டுகள் என்னத்தை நாங்கள் கேட்குறோம், ஒன்றுமே இல்லை. என்ன கருத்து இருக்கு மணிகா, முந்தினது மியூசிக்கோட சேர்ந்த கருத்து, பாட்டு வரிகள் எல்லாம் ஒவ்வொரு கருத்தை சொல்றதா இருக்கும். சிந்து நதி நிலவில்லி அதுலயே அந்த சிந்து நதி அப்படியே அதுல இருந்து நாங்க ஒன்றா படிக்கிறோம். என்ன அன்றைக்கு வந்து கேள்விகளில் வரைக்கும் அந்த பாட்டுகள் வந்தது உடனே. ஏன்னா அந்த பாட்டு தான் எங்களுக்கு ஞாபகத்துல வருது, அந்த இடங்கள். அந்த கோதுமை பள்ளம், அந்த பள்ளமாற்று, கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலக்கு மாறு கொள்ளுவோம், எவ்வளவு வருது. இப்ப கூட அன்னை போனீங்களே படத்துக்கு, ஓகேயா? நல்ல படமா சாந்தினி? ஆனால் என்னன்னா, முதல்ல ஒரு பஞ்ச தீவு இருந்தது. 1070ஆம் ஆண்டு ஒரு பஞ்ச தீவு இருந்தது. அந்த தீவை பற்றி ஒரு கொஞ்சம் கதை போயிட்டு, அந்த தீவில இருந்து ஒரு பிள்ளையும் ஒரு ஆள், 2 பேர், ஒரு அவ பேருந்து இப்ப 2024 வாழ்ந்து கொண்டிருக்கணும். அவ இந்த மறுபிறப்பு பற்றி ஒரு கதை மாதிரி தானே. அவ அந்த பிறப்ப உணரினம், தாங்கள் முதல் கண்ட அந்த பிறப்ப அவன் அந்த அந்த 2024ஆம் ஆண்டு அந்த பிள்ளைன அந்த மூளைய வச்சு கொண்டு இங்க ஆய்வுகள் செய்யறவங்க தானே. அந்த தொழில்நுட்பத்தோட வாழ்ற காலத்துல இப்படி மூளையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கணும். அந்த பிள்ளையின் அந்த 1070ஆம் ஆண்டு வாழ்ந்த ஆளின் மூளை இப்ப வாழ்ற. அப்ப அதுல அந்த மூளைய ஆராய்ச்சி இது ஒன்று இருக்கு. அந்த அவர் அந்த அப்ப வாழ்ந்த பேரை கண்டுபிடிச்சு அந்த உலகத்தை அவருக்கு கையால எல்லாம் கீறுற மாதிரி படத்தை எல்லாம் அந்த காலத்து படங்களை என்ன அப்படி கொண்டு வந்து இருந்துச்சு. ஒரு வித்தியாசமா இருந்தது வாணிக்க. நான் முதல் இப்படி பார்க்கல அந்த இப்படி. ஆனா சில பேர் சொல்லினா இது உண்மையா இருந்ததுன்னு, சில பேர் சொல்லினா இல்ல இப்படி ஒரு இடம் இருக்கல. ஏன்னா பஞ்சதீவுல ஒன்று அந்த மலை சார்ந்த பிரதேசம், ஒன்று பனி பிரதேசம், ஒன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்போட இருக்கிறது. அப்ப என்னண்டு கிட்ட பஞ்சதீவண்ட கிட்ட என்னண்டு ஒவ்வொரு இயல்போட இருக்கும் அண்டு கேள்விகளும் கேட்கினோம். சில பேர் அந்த பஞ்சதீவன்றது உண்மை இல்ல, பொய் என்று படத்துக்காண்டி கொண்டு வந்த கதை. நகுல் விளங்கினது சொல்லி சொன்னார். ஆனால் அவர் அந்த கூடுதலா அந்த அரசன் பழைய காலத்துல வில்லுகள் வாளுகளோட சண்டை பிடிக்கிற அந்த கட்டங்கள் தான் கூட வாங்கிக்க நிறைய அந்த கட்டம். கூடுதலா இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கல போல இந்த படத்துக்கு. இன்னொரு சொன்னா நாங்க அரவத்துல வந்துட்டோம். ஒவ்வொருத்தர் டேஸ்டுகளும் வித்தியாசம் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுகள் இருக்கு, சுவைகள் இருக்குன்னு தானே. அப்ப சொன்னாரு இல்ல தியேட்டருக்கு பாக்குற அளவுக்கு அப்படி பெருசா இல்லையன்னு சொல்லி. இல்ல இப்ப இந்த படமே அப்படி கொண்டு வரான்னு உண்மையிலே விளங்கும், பிள்ளைகளுக்கும் விளங்கணும். சரியா? நான் நினைக்கிறேன் வரலாற்றுகளை கொண்டு வர்றதுக்காண்டி ஒரு வரலாற்று படமா இருக்கட்டும் என்று கொண்டு வர்றதுக்காண்டி கொண்டு வரார்களா தெரியல. பிள்ளைகள் ஆனா பிள்ளைகள் அது என்ன வரலாறு அதுகளுக்கு தேவை. ஆனா பிள்ளைகளுக்கு பாக்குறது 14 வயசு பிள்ளைகள் பாக்கலான்னு சொல்லி இருந்தவ. ஆனா எங்கண்ட இதுல விட்டுட்டாங்க என்ன தெரியல. அன்னைக்கு சில பேருக்கு அந்த இதுல போட்டிருந்ததாம், ஆன்லைன்ல அறிவிச்சிருந்தவங்களாம் இப்ப சண்டை காட்சிகள் இருப்பதனால் பிள்ளைகளுக்கு தடை என்று சொல்லி. அப்ப நான் ஊர் எல்லாம் வந்துட்டேன். எங்க உங்களோட இடத்துல இல்லையா? இல்லையா? எங்கண்ட இடத்துல எங்கண்ட தியேட்டர்ல போறதா உங்களோட இடத்துல தான் படம் குறைவு வாணியிருக்கா, சரியான குறைவு. அதாலதான் நான் எனக்கு அந்த சோமாயம் இருந்துச்சு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அந்த நண்பர் போனவையும் கேட்டுச்சு, நம்ம அவங்க வேறுக்கும் நகுலின் ஃப்ரெண்டும் போனவர். அப்ப அவருக்கும் துணியா இருப்பாரு, வேறு வேறு இல்ல நல்ல இப்ப தியேட்டர்ல பாக்குற ஒரு வித்தியாசம் தானே.
நகுல் முதல் படம் தமிழ் படம் முதல் அந்த இது பொன்னியின் செல்வன் அரவாசி பார்த்தவர், ஒன்று பார்த்தவர், 2வது கூட மாட்டேன்ட்டாங்க, ஒன்றுக்கு விட்டவங்க. இப்ப 2வது படம் பார்த்திருக்கிறேன். ஓகே ஓகே. நான் பொன்னி செல்வன் பார்க்க இல்லை. ஓ ஓகே. நான் பார்க்கையில சொல்லுவீங்க செய்வேன். நானும் பார்க்கறேன். நீங்க இப்ப சாமி சொன்னது என்ன படம்? கங்குவா. கங்குவா. என்ன அது என்ன என்ன மீனிங் அது? கங்குவான்றது ஒரு அந்த இடத்தின் பேர் மாதிரி தான் மணியக்க வருது. என்ன கங்குவா? கங்கு மண்டல் கேள்விப்பட்டிருக்காங்க. அதுல அந்த ஆளுக்குரிய பேரா தான் கங்குவா வருது. அந்த அவர் கங்குவான்றது சூரியன் பேர். அதுல அந்த பாத்திரத்தின் பேர். இல்ல அப்படி ஒரு ஆள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பேரோட. அப்படி அந்த பஞ்சதீவுல இருந்தாக்கள் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு தொழில செய்யினம். அவன் ஒரு ஆக்கள் இறைச்சிகள் ஆக்களை அடிச்சு சாப்பிடுறது, ரத்தங்கள் குடிக்கிற அப்படி தொழிலோட இருந்திருக்கணும். அப்படின்னு எல்லாம் வந்துச்சு. அந்த வித்தியாசமா இருந்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுது. காலத்து மனிதர்கள் அப்படித்தானே வாழ்ந்தார்கள். ஓமோ சாப்பாட்டுக்கு பதிலாக ஆளையாள் பிடிங்கி ஆளையாள் தண்டு இலகுல உடையாக்கித்தானே வாழ்ந்த. எனக்கு எந்த மனநிலையில ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்த்தேன். ஒரு மனநிலை தான் நல்லதோ அதுக்கு அப்பால ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு அந்த படத்தை பார்த்தேன். வேற யாரும் சொன்னிச்சுன்னா அந்த இவர் அஜித்தின் இன்னொரு படம் வந்து வாணிக்க போர் இந்த முதல் வந்தது கனகாலத்துக்கு முதல் சண்டை காட்சிகளோட பழைய என்ன இன்னொரு படம் நான் அது பார்க்க இல்ல. அந்த வேதாளமா? இல்ல 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 அது கனவரசம். அஜித்தின் இடையில வந்ததெல்லாம் குப்பை படங்கள். அந்த கனகாலத்து முதல் வந்தது அந்த படத்தின் அது நல்லது. அதை ஒப்பிட்டு சொன்னிச்சு நான் பார்த்தவே. அது நல்லது இல்ல சண்டை காட்சிகள் பெருசா இதண்டு இல்லையான்னு சொல்லி. படமா அது இடையில ஒன்று வந்தது. அது குப்பை படம் ஒன்று மொட்டை வைக்கல கார்ட்டூன் மாதிரி. இல்ல அந்த அரச கதையோட சம்பந்தமான கதைங்க. ஓகே. நான் எல்லாம் பாக்குறேன். இது என் ஃபேவரட் பார்த்தனா. ஆனா இப்ப வந்த படங்கள்ல இந்த சிவகார்த்திகேயன் படம் நல்லதுன்னு சொல்லினேன். பார்க்கல நான். நான் சும்மா மேலோட்டமா அந்த முன்னோட்டங்கள் பார்த்திருக்கிறேன். அமரன் சொன்னாங்க தெரியல. சும்மா